நம்ம வீட்டு தக்காளி தொக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி நான் நல்லா குக் பண்ண கற்றுக்கிட்ட ஒரே ஒரு ரெசிபி இது மட்டும்தாங்க. தக்காளி தொக்கை விட நான் ஃபஸ்ட்டு செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேர்ல்டு ஃபேமஸுங்க. அந்த கதையை இன்னொரு நாள் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. தக்காளி தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி வரமிளகாய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 7-8 தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு சாப்பரில் சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி குட்டியாக சேர்க்குறதால கூடவே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம வீட்டு குழந்தைங்க இப்போலாம் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி தொக்கில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குக்காகி கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் பக்கத்துலேயே நின்று இது போல் தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளி சுருளை வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து தக்காளி தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் ட்ரிப் போகிறதா இருந்தால் இது போல் தக்காளி தொக்கை செஞ்சு நல்லா ஆற விட்டுட்டு சில்வர் கண்டெய்னரில் தண்ணி படாமல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் சாப்பிட முடியாதவங்களும் குழந்தைங்களுக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நம்ம வீட்டு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.